இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ, நான் ஹலோ சொல்லும்போது நீங்கள் ஹாய் சொல்லணும். ஹலோ. ஓகே, இந்த கேம் விளையாடணும்ல, ரெண்டாவது கேம். இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இந்த பாஸ்ட் அடுத்த முறை வரும்போது மீட்டிங் வரக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டீங்களா? சொல்லுங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் செஷனில் ஆத்ம பாரத்தை பற்றி நம்ம பார்த்தோம்ல. ஆத்ம பாரம். ஒரு மீனவன் மீன் பிடிக்க போகும்பொழுது சும்மா தூங்கி எழுந்திரிச்சு மீன் வலையை எடுத்து படகுல நேர போக மாட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டம், எந்த மாதம், எந்த நேரம், இந்த மாதத்தில் இந்த மீன் இணை கிடைக்கும், இந்த மாதத்தில் இந்த மீன் கிடைக்கும், அந்தந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வலையோட நம்பர் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இந்த டைமில் 8ஆம் நம்பர் வலை எடுத்து அந்த இடத்துல போனால் இந்த மீன் கிடைக்கும். தப்பான நம்பர் வலை எடுத்துட்டு போனாங்கன்னா ஒன்று மீன் மாட்டாது, இல்லைன்னா வலை கிழிஞ்சிடும். அவங்களுக்கு தெரியும் இந்த மாதம், இப்போ என்ன மாதம் ஓடிட்டுருக்கு? ஏப்ரல். ஏப்ரலில் மீன் என பெருகுதுன்னு சொல்லுவீங்கள்ல, என பெருகிற அந்த மாதத்தினால மீனவர்களுக்கு அநேக தடைகள் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இப்போ மீன் சென்னைக்கெல்லாம் வந்தீங்கன்னா நிறைய மீன் கிடைக்காது. ஒரு சில மீன் ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். சரிங்களா? தடை. ஸோ ஒரு மீனவன் மீனை பிடிக்கிறதுக்காக எவ்வளவு யோசிச்சு அந்த வலையை எடுத்துட்டு போய் நைட்டெல்லாம் இருந்து வலை போட்டு மீன் எடுத்துட்டு வரும். அதை போல தான் கர்த்தருக்காக ஒரு ஆத்மா கொண்டு போகணும்னா சும்மா போய் தூண்டில் போட்ட உடனே மீன் வராது. அதுக்கு நம்ம யோசிக்கணும். அந்த வலைன்றது எப்படி அவங்க கிட்ட கர்த்தரை பற்றி சொல்லணும். ஒன்று, போகிறவங்க கிட்ட வாயால் சொல்லலாம். வாயில் சொல்கிறது அநேக நேரத்தில் நிலச்சி நிற்காது. ஆனால் அவங்களுக்கு முன்பதாக நம்மளுடைய வாழ்க்கையோடைய சாட்சி தான் வலையை போல அவங்கள கர்த்தர்கிட்ட எப்படி சொல்கிறது, அட்ராக்ட் பண்ணும். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ என்னுடைய வாழ்க்கை, என்னை பார்த்து என்னுடைய தெருவில் இருக்கிறவங்க இவங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவன் சொல்றதுக்கு சர்ச்சுக்கு தான் போறான், ஆனா எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எப்படி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என் கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட அப்படி என்ன இருக்கு. அந்த விஷயம் அவங்கள தமிழ்ல என்ன வார்த்தை, அட்ராக்ட் பண்ணும், ஈர்க்கும், ஒரு கவரும்ல, கவர்ந்து கொள்ளும். எஸ், தட்ஸ் த ரைட் வேர்ட். கவர்ந்து கொள்ளும். யோசிப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவங்கள வீட்டுக்கு ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டா
அவங்க சரி நம்ம போய் தான் பார்ப்போமே, அப்படி என்ன இருக்கு? நான் வேலை செய்கிற இடத்துல தானே இவங்களும் வேலை செய்கிறாங்க. ஆனால் இவங்க மட்டும் எப்படி இஎம்ஐ லோன் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? என்ன அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அந்த வித்தியாசம் கர்த்தர்ன்றது நம்மளுக்கு அந்த நேரத்தில் சொல்றது ரொம்ப ஈஸியாக இருக்கு. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் என்னுடைய குரூப், நாங்கள் ஒரு 5 பேர், 5 பேரும் பாஸ்டருடைய பசங்க தான். அப்போது ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருப்போம், எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். அப்போது கேட்பாங்க, நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? கேட்கும்போது நாங்கள் சொல்லுவோம், உனக்கு இதோடைய சீக்ரெட் தெரியணுமா? சண்டே காலையில் 9 மணிக்கு அங்கே வந்து எங்களை மீட் பண்ணு, மற்றது கர்த்தர் பார்த்து. புரியுதுங்களா? இது யோசிச்சு கர்த்தருக்காக அந்த வலை என்பது நம்மளுடைய வாழ்க்கையுடைய சாட்சி. சாட்சியை நம்ம பொய்யா ஆக்க முடியாது. ஏன்னா ஜனங்க நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். எஸ்பெஷலி நம்ம வீட்டு நெய்பர்ஸ், அயலகத்தார் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட நம்மளை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, நான் இப்படி நம்ம காட்டிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய சத்தம், நம்மளுடைய சண்டை, நம்ம மற்றவங்களை நடத்துகிற விதம் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இப்போது வீட்டு பக்கத்தில் குப்பை அள்ளுறதுக்கு வராங்க, அந்த ஜனங்களை நம்ம எப்படி நடத்துகிறோன்றது ஒருவேளை நம்மளுக்கு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை கவனிக்கிறாங்க. ஒரே பாட்டிலில் அவங்களும் நம்மளும் தண்ணி குடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரே கிளாஸ் 2 பேரும் குடிக்க முடியுமா? எவ்வளோ பாரபட்சம் நம்ம பார்க்கணும். கர்த்தர் அந்த மாதிரி பாரபட்சம் பார்க்க தொடங்குனா நம்ம கதை எப்படி இருக்கும்? மற்றவங்களை எந்த அளவுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோம், எவ்வளோ அன்பாக பேசுகிறோம், வயசானவங்களுக்கு ஏற்ற மரியாதை கொடுக்குறோமா? பெருசு, சென்னையிலலாம் அப்படி தான், பெருசு போதுப்பார் கொடுக்குறோமா? அதுதான் என்னுடைய சாட்சி. என்னை பற்றி தெரியணும்னா, இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க 2 பேர், அதுக்கு முன்னாடி பையன் வீட்டுக்காரங்க இல்லை பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் போய் விசாரிச்சுட்டு வருவாங்க, பையன் எப்படி. அந்த மாதிரி கர்த்தர் போய் பக்கத்தில் விசாரிச்சா நம்ம கதை எப்படி இருக்கும் இன்னைக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு கொண்டு வர அந்த வெயிட்டர் அவரை எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயம். அதுதான் நம்மளுடைய சாட்சி. நான் கோயிலுக்கு வரும்பொழுது, சபைக்கு வரும்பொழுது மைக்கை பிடிச்சி என்னை பற்றி நான் சாட்சி சொல்கிறது சாட்சி அல்ல. அதை நான் சாட்சியாக ஒத்துக்கவே மாட்டேன். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம், அது வேற விஷயம், அது சாட்சி அல்ல. சாட்சி என்பது உங்களை குறித்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க, எஸ்பெஷலி உங்கள் வீட்டு பக்கத்தில் அடுத்த வீட்டில் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறது தான் உங்களை பற்றி உள்ள உண்மையான சாட்சி. அவங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க கவர்ச்சி அடைஞ்சு கர்த்தர்கிட்ட வரணும். அதுதான் உங்களுடைய சாட்சி. அந்த மீன் வலை போல அந்த சாட்சியின் மூலமாக தான் நீங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். நீங்கள் வீட்டில் சண்டை போட்டு பக்கத்து வீட்டில் சண்டை போடாதுன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? முதல்ல நீ திருந்து அதுக்கப்புறம் என்கிட்ட வா. அதனால் இந்த விளையாட்டிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம், அந்த மீன் வலையை போல நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருந்தால் அவர்களை, அந்த ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா சொல்ல, நான் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், ஹோட்டலுக்கு போனேன்னா 2-3 முறை போனேன்னா 4வது முறை அங்கே இருக்கிற 2 சர்வராவது என்னை நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் சும்மா போய் நின்னாலும் சார் வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான். எங்கே போனாலும் 2-3 முறைக்கு மேலே போனால் தே வில் நோ மீ. ஏன்னா அவங்ககிட்ட பேசுகிற விதம். தனியாக வந்து நின்று பேசுவாங்க, 2 நிமிஷம் பேசாமல் போகவே மாட்டோம்.
அது என்னுடைய சாட்சி. அவங்க கிட்ட போய் இதை இப்படி பண்ணுங்கன்னு சொன்னா 90% they will do. அதுதான் சாட்சி. அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு யோசிச்சு பிளான் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும் யோசி. கோபம் வரும், வராதுன்னு இல்லை. ஆனால் அந்த கோபத்தை காட்டணுமா வேண்டாமான்றது நம்ம கண்ட்ரோலில். நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், எப்படி பேசுகிறோம், நம்மளுடைய வார்த்தைகள். ஏன்னா வா போ, வாங்க போங்க, இல்லை வாங்க ஐயா, எப்படி இருக்கிறீங்க, உட்காருங்க. தமிழ் தான், வார்த்தைகளும் அதுதான். ஆனால் சொல்கிற விதம் ரொம்ப வித்தியாசம். மரியாதை கொடுக்கும். வயசில் மூத்தவங்களா மரியாதை கொடுத்து தான் ஆகும். ஏன்? அதை பார்த்து தான் மற்ற ஜனங்கள் நம்மளை எடை போடுவோம். யாராவது நம்மளை பற்றி தப்பாக சொன்னாலும் அவர் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை. ஏன்னா அப்பாவை பார்த்து ஒருத்தர் சொன்னார், நாங்கள் ஒரு முறை வண்டி எடுத்துகிட்டு போகும்போது இன்னொருத்தன் குறுக்க வந்துட்டான். வந்த உடனே டிரைவரு கார் ஓட்டிகிட்டு இருந்தார். டிரைவரும் 2 பேரும் திட்ட தொடங்கிட்டாங்க ஒருத்தர். அப்பாவும் அவன் மேலே தப்பாக இருக்கிறதால அப்பா சொன்ன, தம்பி நீ செஞ்ச தப்பு பின்னாடி போனோடனே அவன் அப்பாவையும் கொஞ்சம் திட்ட தொடங்கிட்டான். உடனே அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியே வந்து, அவர் இத்தனை வருஷமாக இருக்கிறாரு, இன்னைய வரையும் நாங்கள் அவர் குரலை கூட கேட்டதில்லை, அவர் தப்பு பண்ணியிருப்பார், நீ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியாது, இருந்தாலும் அப்பா மேலே இருக்கிற அந்த நாலேஜ், அந்த அப்பாவுடைய சாட்சியை வச்சுட்டு அவன் மேலே தான் தப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி நம்ம பற்றி மற்றவங்க நினைக்கிறாங்க. யோசிப்பாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கை சாட்சியாக இருக்கும். சர்ச்சுக்கு வந்துட்டு சாட்சி சொல்றது, என்னை பற்றி நான் சொல்றது சாட்சியா இருக்க முடியும். ஆனா என்னை பற்றி மற்றவங்க சொல்றது தான் சாட்சி. ஓகே, டைம் ஆயிடுச்சு. செகண்ட் செஷனுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம்? திருப்பியுமா? ஃபர்ஸ்ட், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன சித்தம் வச்சிருக்கிறாருன்றது தெரியும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையை விட அவரை நேசிக்கணும். மூன்றாவது, அவர் நமக்காக கட்டின அந்த வேலி, அந்த வேலி என்னது? சபை. இவங்க ஏதோ சொல்லிட்டாங்க பாஸ்டம்மா, நான் வேற சர்ச் இல்லையான்னு சொல்லிட்டு போறவன் எல்லாம் இருக்கான்ல, ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் அநேகருக்கு தெரியறதில்லை. மணவாட்டி சொல்றோம்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் சேர்ந்து ஒரு மணவாட்டி. புரியுதுங்களா? நான் இன்னொரு முறை சொல்றேன், உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான சபைகள் சேர்ந்து இருப்பது ஒரு மணவாட்டி. அதில் நம் சபை அந்த மணவாட்டியின் ஒரு அங்கம். புரியுதா? விரலா இருக்கலாம், விரலுடைய நகமா இருக்கலாம், தலையில இருக்கிற கிரீடத்துல இருக்கிற ஒரு முத்தா இருக்கலாம், செருப்புல போடுற பக்குலா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். நல்லா புரியுதா உங்களுக்கு? நம்ம அந்த மணவாட்டியின் ஒரு அங்கம். அப்போ அந்த மணவாட்டி முழுக்க அந்த அங்கத்துல சபையார் ஒருத்தரும் ஒரு அங்கம். புரியுதா? அதுல மணவாட்டிக்கு ஒரு விரல் இல்லைன்னா மணவாட்டி அலங்கரித்து இருப்பாளா? ஒரு செருப்பு இல்லைன்னா அலங்கரிக்கப்பட்டு இருப்பாளா? கர்த்தர் மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டு முழுமையாக அலங்கரிக்கப்பட்டு ரெடியா இருந்தா தானே கர்த்தர் வருவாரு. எப்பொழுது வருவீர்னு பாட்டு மட்டும் பாடினா பத்துமா? இல்ல அந்தந்த அங்கங்களை அந்தந்த இடத்துல அந்த நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு கிறிஸ்தவன்னா விளையாட்டா இருக்கு. இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு மணவாட்டி கல்யாண பொண்ணு இந்த செருப்பு தான் இந்த கவுனோட போடுவேன்னு சொல்லிட்டு செருப்பு எடுத்து வச்சுட்டு அந்த செருப்பு காணாம போயிடுச்சுன்னா
பரவாயில்லன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போவாளா? தெரியாதுன்னு சொல்றீங்களா? போக மாட்டா. அடுத்த 2 மணி நேரம் அந்த இடமே அலங்கோலம் ஆயிடும். செருப்பை முதல்ல கண்டுபிடி, செருப்பு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி, செருப்பு இல்லாமல் நான் கல்யாணம், அவனை வெயிட் பண்ண சொல்லு, நான் அப்புறம் வரேன். உண்மையா இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஏன் இதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம்? நீங்க உண்மையிலேயே மணவாட்டியோடைய அங்கமா இருக்கிறீங்களா? வேதனைக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நிறைய கோயிலுக்கு வரவங்களுக்கு, சபைக்கு வரவங்களுக்கு மணவாட்டியா இருக்கணும்ன்ற விஷயமே தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் எப்படி வருவார்? பிதா சொல்வாரு, இத்தனை வருஷம் ஆச்சு, 2000 வருஷத்துக்கு மேல 2026 வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம், நீ போ. இயேசு சொல்வாரு, ஐயா ராமு இப்போதான் கொஞ்சம் கீழே விழுந்திருக்கிறாரு, இப்போ போனேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா, எக்ஸாம்பிள் தான் தரேன். இப்போதான் விழுந்திருக்கிறாரு, நான் இப்போ போனேன்னா அவரு வர முடியாது, கொஞ்ச நேரம் கொடுங்க ஐயா, அவர் இப்போதோ திரும்பி வந்துருவாரு, அவர் வந்த உடனே நம்ம போறோம். அவர் திரும்பி வர்றதுக்குள்ள சோமு கீழே போயிடுவார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பரிந்து பேசிக்கொண்டார். ஏன்னா அவர் வராம கொண்டு போயிட்டோம்னா அந்த ஒரு ஆத்மா வீணா போயிடும் ஐயா. எத்தனையோ ஆத்மாக்கள் இன்னும் வரல, நம்ம ஜனங்க இப்போ போவாங்க ஐயா, நீங்க நியமிச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம் இன்னும் கொடுங்க, இன்னும் கொடுங்க, இன்னும் ஆத்மா வரும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவர் வராம இருந்து தாமதிக்கிறதுக்கு காரணம் அவர் அல்ல, நாம் தான். உண்மையிலே சொல்றேன். இன்னைக்கு சாட்டர்டே ரொம்ப கம்மி பேர் வந்திருக்கீங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமையிலையும் எத்தனை சபைகள் காலியா இருக்கு. நான் கண்கூடா பார்த்து பொங்கி வழிஞ்சிட்டு இருந்த சபைகள், பொங்கி வழி உட்கார்றதுக்கு இடம் இல்லாத சபைகள் இப்போ அடிச்சிட்டு இருக்கு. பெரிய பெரிய சபைகள். எனக்கு நேற்று ஒரு பாஸ்டர் டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணி, எங்கள் சபை வாடகை நாங்கள் கொடுக்கறது 65,000 ரூபா ஒரு மாதத்துக்கு, வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கும். யோசிச்சு பாருங்க, 65,000 ரூபா வாடகை உள்ள சபை அவங்க எடுத்தாங்கன்னா எத்தனை பேர் ஒரு நேரத்தில் வந்திருந்திருப்பாங்க. எல்லாம் எங்கே போனாங்க, எப்படி போனாங்க தெரியல. அந்த போனவங்களை யார் போய் கொண்டு திரும்பி வர்றது? அந்த சபை மக்கள் தானே. உங்க பக்கத்துல இருந்து ஆராதனை செஞ்சவங்க காணும், அவங்கள யாரு கொண்டு வருவா திரும்பி? அவங்களும் அந்த சபையோடைய இனம் தானே, அந்த சபை உடைய ஒரு அங்கம் தானே, அந்த மணவாட்டியோடைய ஒரு அங்கம் தானே. அவங்கள யார் திரும்பி கொண்டு? அதனாலதான் ஆத்ம பாரம் மிக 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 முக்கியம். ஓகே, அடுத்த செஷனுக்குள்ள போலாமா? நம்ம இப்போ ஈஸ்டர் எல்லாம் கொண்டாடணும்ல, கொண்டாடணுமா இல்லையா? கொண்டாடினீங்களா? இங்க ஈஸ்டர் அன்னைக்கு என்ன பண்ணீங்க? குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பண்ணீங்க? கஞ்சி காய்ச்சினீங்களா? கஞ்சி பயறு இருந்ததா? ஓகே, வெரி குட். அப்புறம் வேற என்ன பண்ணீங்க? சர்ச்சுக்கு வந்து 7 வார்த்தை பேசுனீங்க. ஓகே, அப்புறம் ஃபாஸ்டிங் இருந்தீங்க. அதுக்கு முந்தின சண்டே என்ன பண்ணீங்க? பாம் சண்டே. அது எனக்கும் தெரியும் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்னா. என்ன பண்ணீங்க? வந்தோம், போனோம், கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், முடிஞ்சது. பாம் சண்டே பத்தி பேசலாமா? குருத்தோலை ஞாயிறு, அதை பத்தி பேசலாமா? குருத்தோலை ஞாயிறுனா என்ன? அன்னைக்கு என்ன நடந்தது? பவனி போனார் எருசலேமுக்குள்ள. இயேசு பவனி போனார். இவர் சொன்னது நல்லா கவனிங்க. எருசலேமுக்குள்ள இயேசு சுவாமி பவனி போனார், அதானே சொன்னீங்க? எஸ். வேற என்ன பண்ணாரு? எப்படி பவனி போனாரு? கழுத மேல. ஓகே, அப்போ அவர் கழுத மேல பவனி போகும் பொழுது அவருடைய மன நிலைமை எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு ராஜாவை போல போயிருப்பாரா? எப்படி போயிருப்பாரு? ஓகே, ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரிச்சாங்க. வேற துணியெல்லாம் போட்டாங்க. ஓகே, வெரி குட். அப்புறம் வேற என்ன பண்ணாங்க?
மர கிளை இலை எல்லாம் போட்டாங்க. ஓகே, வேற மெயினானது விடுறீங்களே, ஓசன்னா ஓசன்னா அன்னைக்கு அத்தனை விஷயம். ஓசவனா ஓசன். ஓகே, அதுக்கப்புறம் வேற வேற என்ன நடந்தது? சொல்லுங்கம்மா, பரவாயில்ல சொல்லுங்க. துணி எல்லாம் போட்டாங்க. ஓகே, அப்புறம் வேற என்ன நடந்தது? சொல்லுங்க சொல்லுங்க. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டாரா? யாரு? இயேசு. சரி, இப்பதான் சந்தோஷமா போனாருன்றீங்க, இப்போ கண்ணீர் விட்டாருன்றீங்க. சரி, கண்ணீர் விட்டார். ஓகே, வேற வேற என்ன நடந்தது அன்னைக்கு? அவ்வளோதானா? அப்புறம் நைட்டு போய் தூங்கிட்டாரு. சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியல. அப்படியா? சரி, எடுத்து படிப்போம்மா. மத்தேயு 21. குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு சாதாரணமாக நம்ம யோசிக்கிறது, அந்த நாள் கர்த்தர் ஒரு கழுதையின் மேல் ராஜாவை போல வெற்றிகரமாக எருசலேமுக்கு பவனி போனார். அவர் போகும்பொழுது ஜனங்கள் அவர்கள் உடுத்தின துணிகளையும் இலை கிளைகளையும் அவருக்கு முன்பாக போட்டு ஓசன்னா ஓசன்னா என்று சப்தமிட்டு பாடி துதித்துட்டு போயிட்டு இருந்தார். அதுதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவர் ராஜாவை போல வெற்றிகரமாக தான் பவனி போனாரா? அதற்கப்புறம் அந்த அதிகாரம் அதை மாத்திரம்தான் சொல்லி கொடுக்கிறதா, இல்லை அந்த அதிகாரத்தின் மூலமாக கர்த்தர் வேற ஏதாவது நமக்கு சொல்லி கொடுக்கிறாரான்றதை ஆராய்ந்து பார்ப்போம். ஓகே, யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? யாருக்கும் வரல. ஓகே, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக போகும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்கிட்ட மைக் வந்துருச்சு, பிரேக் எல்லாம் எனக்கு பிடிக்க தெரியாது. நம்ம எவ்வளோ ஈஸியாக முடியுமோ நாங்கள் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் கொஞ்சம் கடினமாக இருக்குது, புரியலைன்னா கையை தூக்குங்க, நான் திருப்பி சொல்கிறேன். ஆனால் இது புரிஞ்சு கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். படிங்க 1வது வசனத்தில் இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த கதை எங்க தொடங்குது? ஒலிவ மலைக்கு அருகாமையில் இருக்கிற பெத் ஃபஹேஜ் என்ற இடத்திலிருந்து இந்த கதை, இந்த அதிகாரம் தொடங்குகிறது. பெத் ஃபஹேஜ் என்றால் அத்தி காய்களின் வீடு. என்ன வீடு? அத்தி காய்களின் வீடு. அத்தி காய்னா என்ன? அது கூட எங்களுக்கு தெரியாதா? பழம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற காய், அதாவது அத்தி காய்களின் வீடு. ஓகே, அங்க இருந்து அவர் நிற்கிறாரு. நின்ன உடனே சீஷர்களை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு கழுதையும் அதோடைய குட்டியும் இருக்கும், அதை கொண்டு வாங்க. ஓகே, மேலே படிங்க. படிங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ இவர் கழுதையின் மேல போறார். அந்த காலத்துல ராஜாக்கள் போருக்கு போகும்போது குதிரையின் மேலும், போர் அல்லாத நேரத்தில் போகும்பொழுது கழுதையின் மேலும் போவது சாதாரண ஒரு காரியம். சரியா? இவர் ஒரு ராஜாவை போல கழுதையின் மேல பவனி போகும் பொழுது, சாதாரணமாக நீங்களும் நானுமாய் இருந்தால் கழுதைக்கு முன்ன என்ன போட்டிருப்போம்? புரியல.
எனக்கு தமிழ் அவ்வளோதான், நான் திருப்பி சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தமிழ்லாம் பிரசங்கம் பண்ணவே தெரியாது. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தமிழ் பைபிள் எல்லாம் படித்து பிரசங்கம் பண்ணுறேன். திருப்பி கேட்குறேன், அவர் ஒரு ராஜாவை போல கழுதையின் மேல் பவனி வரார். ஓகே, இன்றைக்கு இந்த வழியா ராஜா கழுதை மேலே பவனி வரும் பொழுது அந்த ராஜாவுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருக்கிற அழுக்கு வஸ்திரத்தையும் இலையும் போடுவீங்களா, வேற எதையாவது போடுவீங்களா? பூ போடுவீங்க, ரைட்? ஆனால் அவருக்கு முன்னாடி ஏன் வஸ்திரத்தையும் கிளையும் இலையும் போடணும்? நீ கேட்கறது சரியா இல்லையா? நம்ம பவனி வந்தாரு, ராஜா மாதிரி வந்தாருன்னு சொல்றோம். அவங்களுக்கு அந்த நேரத்தில் பூ இல்லையா? பூ கிடைக்காதா? பூ கடை இல்லையா? ஏன் போட்டிருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை போடணும்? ஏன் இலைய போடணும்? என்ன காட்டுது தெரியுமா? மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் நிர்வாணியாக மாறினான். நிர்வாணத்தை மறைப்பதற்காக முதலாவது அவன் செய்தது என்ன? இலைய வச்சு நிர்வாணத்தை மூடுறான். அதற்கு பிறகு கர்த்தர் அவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்தார். இவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய மேசியா, என்னுடைய இரட்சகர். இவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினதுனால, சிந்த போகிறதுனால என்னுடைய பாவங்கள் கழுவப்படும். இவர் வந்துட்டதால இதுக்கு மேலே எனக்கு வஸ்திரம் அவசியம் இல்லை, இலை அவசியம் இல்லை. அதனால அங்கே வஸ்திரத்தையும் இலைகளையும் போட்டாங்க. அது நம்ம டாபிக்ல இல்லை, புரிஞ்சுக்கோங்க, சரியா? இப்போ அவர் பவனி போறாரு, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு பாடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் ராஜாவை போல பவனி போனாரா? உண்மையிலேயே ஓசன்னா ஓசன்னா நீ எதுக்கு பாடினாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? 10வது வசனத்தை வாசிங்க. சரி, இப்போ என்ன நடக்குது? இவங்க ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லிட்டு இலையும் துணியும் போட்டுட்டு பாடி கூச்சல் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் எருசலேம்ல இருக்கிற ஜனங்கள் தூரமா பார்த்து, இயேசு யாரோ ஒருத்தர் கழுதல வராரு, என்ன சத்தம் இது, யார் இது, யார் இதுன்னு அந்த ஜனங்க கிட்ட போய் கேட்கும் பொழுது, மேல படிங்க 10. இவர் யாரா? ஓசன்னா ஓசன்னான்னு கத்திட்டு வந்தவன் இவர் யாருன்றா? வந்தவர் யாரு? மேசியா. இவன் என்ன சொல்றான்? யாருன்னே தெரியாம கூட வஸ்திரத்தையும் இதையும் போட்டு ஓசன்னா ஓசன்னான்னு கத்திட்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மேல உட்காந்து, நான் யாருன்னே தெரியாம என் கூட நடந்து வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருப்பாரா இல்ல வேதனைப்பட்டிருப்பாரா? இத அவர் பவனி வந்தாரு வந்தாரு ராஜா ராஜா நம்ம கொண்டாடுறோமே, ஏன் நம்ம படிக்கிறது இல்லை? அவர் யாருன்னே தெரியாம வந்து பவனி வராங்க, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி குருத்தோலை எடுத்து நடுவில் ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சரியா தெரிஞ்சிருக்கிறோமா? நல்லா புரிஞ்சிருக்கிறீங்களா அவரை? அவர் யார் உங்களுக்கு? அன்னைக்கு நடந்த கதை தானே நம்ம கூட இன்னைக்கு நடக்குது. அவர் யாருன்னே சரியாம தெரிஞ்சுக்காம இயேசு இயேசுன்னு நம்ம வரோம், இயேசு இயேசுன்னு நம்ம போறோம். உறவே இல்லையே, சரியா தெரியலையே. அவர் சந்தோஷமா இருந்தது. மேல படிங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சரி, இதே ஆலயத்துக்குள்ளதானே அவர் வருஷமா வந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையா? எத்தனை முறை வந்திருக்கிறார், வந்தாரா இல்லையா? அப்போ எல்லாம் அவருக்கு இது கல்லர் குகை தெரியலையா? அப்போ மட்டும் வந்து பிரசங்கம் பண்ணி படிச்சுட்டு போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தவர் இந்த முறை மாத்திரம் ஏன் இது கல்லர் குகைன்னு சொல்லணும்?
யோசிச்சு பாருங்க. ஏன் யாராவது பதில் சொல்ல முடியும்? நம்ம சொல்றோம் அவரு ராஜாவை போல பவனி வராருன்னு சொல்றோம். ஒரு வருஷமும் வந்து ஸ்தோத்திரம் போட்டு அந்த நாள்ல கொண்டாடுறோம் நம்ம. ஏன் அவரு அன்னைக்கு மட்டும் வந்து பயங்கர கூச்சல் போட்டார்? எவ்வளவு கூச்சல் போட்டார் தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது தெரியுமா? மேல படிங்க. எங்க வந்தார்கள்? எருசலேம் தேவாலயத்துல குருடரும் சப்பானிகளும் வர்றதுக்கு அனுமதியே இல்லை தெரியுமா உங்களுக்கு? பிரகாரம் என்றது வெளியே அந்த இடம். அந்த பிரகாரத்துக்குள்ளேயே குருடரும் சப்பானி ஊனமுற்றோர் உள்ள வரவே கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவர் அங்க வந்து போட்ட சத்தத்துல அடிச்சு போட்டு ஒரு டேபிளையும் தூக்கி போட்டு உடைச்சதுல நான் இது ஆடு மாடெல்லாம் ஒண்ணு உள்ள தேவாலயத்துக்குள்ள போகுது. பயங்கர சத்தம், பயங்கர பிரச்சனை. அந்த பிரச்சனையில வெளியே இருக்கிற வேண்டியவன் எல்லாம் எங்க வந்துட்டான்? ஆலயத்துக்குள்ள வந்துட்டான். அது ஒரு காலம் நடக்க கூடாத விஷயம் நடந்தது. அவன் உள்ள வந்தோடனே இவர் என்ன பண்றாரு? படிங்க. இவர் அதை பார்த்துட்டு இங்க ஃபுல்லா கத்தி திரும்பி பார்த்தா குருடனும் சப்பானியும் அந்த கோவத்துல இருக்கிறவங்களை பார்த்த உடனே இவங்களை உள்ள வரவே கூடாது. ஆனா இவர் அவர்களை சொஸ்தமா. ஏன் எதுக்கு எப்படி பண்ணாரு தெரியுமா? இத்தனை நாளா அவர் இதை தான் பண்றாரு, இங்க தான் வர்றாரு. ஆனா தேவாலயத்துல இருக்கிற ஒரு ஹை பிரீஸ்டுக்கு என்ன சொல்றீங்க தமிழ்ல? பிரதான ஆசாரியர். அவர் மேல ஒருத்தனும் கையை தூக்கி காட்டுறதுக்கு பயந்துட்டு இருந்தான். அவருக்கு தெரியும் அவருடைய நேரம் நெருங்கி விட்டது. இவர் எப்பவும் போல வந்து போயிட்டு இருந்தா எவனும் அவரை தொடறதுக்கு பயப்படுவான். அதனாலதான் அவரு இங்க வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணும். உடனே பிரதான ஆசாரியர் என்ன பண்றாங்க? மேல படிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். பாத்தீங்களா? ஒரு நிமிஷம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இத்தனை நாள் அவர் வந்து போயிட்டு இருந்தாரு. இங்க இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம். பிரதான ஆசாரியன் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? பிரதான ஆசாரியர். லா படி எத்தனை பிரதான ஆசாரியர் இருக்க முடியும்? இதெல்லாம் கேட்டா எப்படி தெரியும் ஐயா எங்களுக்கு? எத்தனை பிரதான ஆசாரியர் இருக்கணும்? ஒருத்தன் தான் இருக்கணும். இங்க எத்தனை இருக்கு? ஆசாரியர் 2 3 அண்ணா காய்ஃபா இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்க நம்மளுக்கு தெரியல. அதுவே சரியில்லை. இனி அது விடுங்க. இப்போ அவரு செஞ்ச உடனே இப்போ பிரதான ஆசாரியருக்கு ஒரு காரணம் கிடைச்சது. இங்கதான் தொடங்குது அவருடைய இறுதி. அவருடைய மரணத்திற்கு போக வேண்டிய அந்த வேலை தொடங்குது. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் அவரு அந்த தேவாலயத்துல எப்படி பண்ணாரு. சரி, மேல படிங்க. அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலனுடைய வாயினாலும் புதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். மேல படிங்க. அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத் தங்கினார். போதும். இப்ப என்ன நடக்குது? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இவர் அங்க நைட்டு தங்கல. அவரு பெத்தனிக்கு போய் தங்குறார். பெத்தனில தான் லாசர் எல்லாம் எழுப்பின இடம். சரிங்களா? மேல படிங்க. அடுத்த நாள் காலையில திருப்பி அவரு எருசலேமுக்கு போகும்பொழுது வழியில அவருக்கு பசி. சரியா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? தூங்குறீங்களா? புரியுதா? ஓகே. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளின்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் ஒரு இடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுளே என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சரி, ஒரு நிமிஷம். இந்த கதை தொடங்கின இடம் எங்க? அத்திமரம் இல்ல, பெத்பகேஜ். பெத்பகேஜ் உடைய அர்த்தம் என்ன?
அத்தி காய்களின் வீடு. அங்க அத்தி பழம் இல்லை. இங்க அவர் வரும்போது பசியா இருக்கிறாரு. அத்தி மரத்தை பார்த்து கிட்ட போய் பார்த்தா அதுல கனி இல்லைன்னு உடனே அந்த மரத்தை சபிக்கிறாரு. சபிச்ச உடனே எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அது பட்டு போயிடுது. மேல படிங்க. சரி, போதும். இப்போ பெத்பகேஜ்ல இருந்து எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்து வருவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையின் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. முதலாவது வருகையில் அவர் வந்து தேவ ஆலயத்தை சுத்தப்படுத்தினார். கரெக்டா வேர்டு? சுத்தப்படுத்தினார். திருப்பி அவர் அங்கே தங்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையில் அவரால் இந்த பூமியில இருக்க முடியவில்லை. he had to go back. அவர் போக வேண்டியதாக இருந்தது. அடுத்த நாள் அவர் திருப்பி நகரத்துக்கு வருவது அவருடைய இரண்டாவது வருகையை குறித்து காட்டுகிறது. வருகிற வேளையிலே கனி கொடுக்காத மரம் இருந்தால் அது பட்டு போய் விடும். இரண்டாவது வருகையில இப்போ கனெக்ட் பண்ணலாம். மணவாட்டி அலங்கரிக்கப்படாமல் இருந்தால் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அத்தி மரம் கனி கொடுக்காமல் இருந்ததால் பட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அவர் எருசலேமுக்கு போறார். சரியா? இப்போ எருசலேமுக்கு போனது நீங்க படிங்க. இப்போ 2 உவமையை சொல்லுவார். 28 இருந்து படிங்க. இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அத்திக்காய், ரெண்டாவது கனி கொடுக்காத அத்தி மரம். 2 பார்த்தோம். ஓகே? எஸ் நோ? ஓகே. இப்போ 28 படிங்க. ஓகே. போதும். வெரி சிம்பிள். என்ன சொல்றாரு? ஒரு தந்தை மூத்த மகன்கிட்ட போய், தம்பி நம்மளுடைய திராட்சை தோட்டம் இருக்கு, அது கொஞ்சம் போய் பராமரிச்சுட்டு வான்னு சொல்லும்போது மூத்தவன் சொல்றான், எல்லாம் என்னால் முடியாது, போயிடுறான். ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துல மனம் திரும்பி அவன் போய் திராட்சை தோட்டத்தை பராமரிச்சுட்டு வந்துடுறான். அவன் முடியாதுன்னு சொல்ற அந்த சமயத்துல இவர் இளைய மகன் கிட்ட போய் சொல்றாரு, தம்பி நீ போய் திராட்சை தோட்டத்தை பராமரிச்சுட்டு வான்னு சொன்ன உடனே நான் போறேன்னு சொல்லிட்டு இவன் போகாம உட்காந்து. அதை தான் அவர் கேட்கிறாரு, இந்த 2 பசங்கள்ல யாரு சரி? மூத்தவன் தான். போக மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியா போய் வேலையை செஞ்சு முடிச்சிட்டான். இது ஒரு உவமை. அடுத்த உவமை நீங்க எடுத்து படிங்க 33வது வசனத்துல இருந்து. நல்லா கவனிங்க. திராட்சை தோட்டத்தை செஞ்சு திராட்சை தோட்டத்தை சுத்திலும் வேலி அடைச்சு வைக்கிறான். அதுல ஆலைய நாட்டுறான். ஆலைன்னா உங்களுக்கு தெரியுமா? ஆலை இல்ல, ஆலை. ஆலைய நாட்டினா என்ன? ஆலைன்னா திராட்சை பழம் இருக்குல்ல, அந்த திராட்சை பழத்துல அந்த காலத்துல கீழே போட்டு அதை மெதிப்பாங்க. மெதிக்கும் போது அந்த திராட்சை ரசம் வெளியே வரும். அதுதான் ஆலை. அந்த ஆலையை நாட்டி அந்த திராட்சை ரசத்தை எடுக்கிற இடம். மேல படிங்க. அடுத்தது கோபுரத்தையும் கட்டி. கோபுரம்னா அந்த ஆலையிலிருந்து ரசம் வருது இல்ல,
அந்த ரசத்தை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு கோபுரத்தை கட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்ன பண்றான், ஒரு தோட்டக்காரனுக்கு குத்தகையா கொடுக்குறான். அது கொடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு மேலே படித்த டைம் இல்லை. இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, அந்த திராட்சை பழங்கள் வர அந்த சீசனில் ஆள் அனுப்புகிறான். அங்கே போய் அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பான். அது போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பான். ஆனால் வர ஜனங்களை இந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுவான், அடிப்பான், கொன்னுடுவான். திருப்பி 2வது முறை இன்னும் ஆள் அனுப்புவார், அதே மாதிரி கொன்னுடுவான். 3வது முறை அந்த எஜமான் அவனுடைய மகனை அனுப்புவார். இந்த தோட்டக்காரன் மகனையும் கொன்னுடும். இதுதான் 2வது உவமை. இந்த முழு அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, கனி கொடுக்காத அத்தி மரம். 2வது, திராட்சை தோட்டம். இருக்கா? அத்தி மரம் நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை கனி கொடுக்கிற மரமாக இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது பட்டு போய் விடும். அதனால நம்மளுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற அத்தி மரத்தை போல கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். ஓகே, கனி கொடுக்கிற மரம் என்றால் என்ன? நான் சொன்ன கொஞ்சம் ஹார்டாக போகும், புரியலன்னா திருப்பி கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியம். சும்மா ஏதோ பாதி வசனம் படிச்சுட்டு ஸ்தோத்திரம் போட்டு போனால் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லை. கவனமாக கேளுங்க. கனி கொடுக்கிற மரம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னவா இருக்கும்? எஸ். முதலாவது, நான் கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறேன் என்றால் நான் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எந்த அத்தி மரமாவது ஒரே ஒரு கனி கொடுக்குமா? பல கனிகளை கொடுக்கும். நீங்க நாளைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து முன்னாடி நிக்கிறீங்க. ஐயா நான் வந்துட்டேன்னு சொன்னா போதுமா? இல்லை ஐயா எத்தனை பேர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லு. கனி கொடுக்கிற அத்தி மரமாக இருக்க வேண்டும். கனி கொடுக்காத மரமாக இருந்தால் அந்த மரம் என்னாச்சு? அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது பட்டு போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து 2வது வரும் பொழுது மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க கனி கொடுக்காத மரமா இருந்தீங்கன்னா மணவாட்டி போயிடும். ஐயோ ஐயோன்னு அந்த நேரத்துல போய் அழுது கூக்குரலிட்டா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு காலடி எடுத்து வைக்கும் பொழுது யோசிச்சு கனி கொடுக்க வேண்டும். என்னை தேர்ந்தெடுத்த, என்னை தெரிந்து கொண்ட என் கர்த்தராகிய இயேசுவுக்காக நான் கனி கொடுப்பேன் என்று யோசிச்சு ஒரு காலடி வைக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் நீங்க கனி கொடுக்கவே முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. விளையாட்டு இல்லை. கிறிஸ்துவ ஜீவிதம் சும்மா கோயிலுக்கு வந்துட்டு நான் கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயா நான் சர்டிஃபிகேட்ல நான் மாத்திட்டேன், கிறிஸ்டியன்னு மாத்திட்டேன். அதெல்லாம் மாத்தினா பத்தாது. கனி கொடுக்க வேண்டும், இல்லைன்னா பட்டு போயிடும். ஒரு எச்சரிக்கையாயிடுங்க. நம்மளுடைய வாழ்க்கை இன்னைய வரையும் எப்படி வாழ்ந்திருந்தா அது பரவாயில்ல, இனிமையாவது கனி கொடுக்கிற அத்தி மரமாக வாழ வேண்டும். சரியா? 2வது என்ன பார்த்தோம்? நம்ம திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் பராமரிக்கப்பட்ட திராட்சை தோட்டமாக இருக்க வேண்டும். திராட்சை தோட்டம் என்பது சபை. இப்போ ஒரு திராட்சை தோட்டத்தில் 10 செடி இருக்கு.
10 செடியில 8 செடி காஞ்சு போயிடுச்சுன்னா அந்த 2 செடிக்காக அவன் அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாத்துட்டு இருப்பானா? என்ன பண்ணுவான்? 8 போயிடுச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி திருப்பி புதுசா ஆரம்பிக்கலாம் தான் சொல்லுவோம். ஒரு திராட்சை தோட்டம் என்றால் அது இல்லை இருக்கிற ஒரு திராட்சை செடியும் பராமரிக்கப்பட்டு அந்த திராட்சை செடிகள் கனி கொடுத்து அந்த கனிகள் ஆலையில் வந்து ஆலை மிதிக்கப்பட்டு அதில் உள்ள திராட்சை ரசங்கள் கூடாரத்தில் வைக்கப்படும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறை வரும் பொழுது அந்த மணவாட்டியை எடுத்துக்கொள்வார். அந்த திராட்சை என்ன இது சொல்லுவீங்க? அது வின்யார்ட், சத்தமா சொல்லுங்க. ஆலையில் அந்த திராட்சை தோட்டம் சபை. ஒரு திராட்சை செடியும் கனி கொடுக்க வேண்டும். ஒரு திராட்சை செடியும் கனிக்க கொடுக்க வேண்டும். அந்த சபையினுடைய போதகர் அந்த கனிகளை கொண்டு வந்து அதை ஆலையை மிதித்து கர்த்தருக்காக திராட்சை ரசத்தை ரெடியாக வைக்கும். விளையாட்டு இல்லை. நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்ம ஆலயத்துக்கு வந்தா போதும், கனி கொடுக்கறது பாஸ்டருடைய வேலை. பாஸ்டருடைய வேலை கனி கொடுக்கறது அல்ல. வர கனிகளை ஆலையை மிதித்து அந்த திராட்சை ரசத்தை கூடாரத்துக்குள்ள ஒரு பாட்டிலா நிறைச்சு வைக்கணும். அது நிரம்பி ஒழியும் போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த சபையை எடுத்துக்கொண்டு போவோம். ஆனா நம்ம வந்தா போதும், இருந்தா போதும் சொன்னா, நாம் ஃபர்ஸ்ட் கனி கொடுக்கிற அத்தி மரமாக இருக்க வேண்டும். 2வது கனி கொடுக்கிற திராட்சை செடி திராட்சை தோட்டத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய சொந்த வாழ்க்கையில பரிசுத்தமா கர்த்தரோட இருக்க வேண்டும். சபை என்னால் நிறைய வேண்டும். ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். இதுதான் கிறிஸ்டியானிட்டியோடைய கான்செப்ட். இதை தவிர்த்து எதுவும் முக்கியம் கிடையாது. 2 விஷயம். நீ கனி கொடு, உன் சபை கனி கொடுக்கட்டும், மீதி எல்லாம் அதுக்கப்புறம். ஆனா இப்போ உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நீங்க கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறீங்களா? உங்கள் சபை உண்மையிலேயே கனி கொடுக்கிற பராமரிக்கப்பட்ட திராட்சை தோட்டமாக இருக்கிறது? இதில் ஆலயம் மிதிக்கிறதுனா என்னன்னே எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு போய் அதுக்கப்புறம் ஆலயம் மிதிச்சு அதெல்லாம் எவ்வளோ பெரிய கதை இல்லை. திங்க் அபவுட். கவனிச்சு பாருங்க எப்படி நம்ம சபையை ரொம்ப சிம்பிளாக எடுத்து வச்சிருக்கோம். வரணும், போகணும், கனி கொடுக்க. இப்போ 2 விஷயம் நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். என்னது? கனி கொடுக்கிற அத்தி மரமாக இருக்க வேண்டும், பராமரிக்கப்பட்டு கனி கொடுக்கிற திராட்சை தோட்டம். ஒன்று என்னுடைய சொந்த வாழ்க்கை, என்னுடைய ஆத்மா. 2வது எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஓகே, இப்போ முதலாவது நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி, கர்த்தர் உங்களை ஏன் அறிந்து கொண்டார்? அதுக்கும் நான் ஆன்சர் சொன்னா தானே, சொல்லாம போயிடவா? ஏசாயா 61:1-3 கொஞ்சம் முடிக்க போறேன். கொஞ்சம் கவனமா யாராவது, நான் என்ன சொல்றேன்னா, யாராவது ஒருத்தர் தெளிவா மைக்லயோ சத்தம் உயர்த்தி படிங்க. மீதி எல்லாரும் பைபிள் பார்க்காதீங்க, அவர் சொல்றத கவனமா கேளு. முதலாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு, இது புதிய ஏற்பாட்டில் இல்லை,
பழைய ஏற்பாட்டில் ஏசாயால எழுதியிருக்குது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட் அவிழ்த்ததலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுகிற நாளையையும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீர்படுத்தவும், அவருக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். உங்களை கர்த்தர் அழைத்தது இதெல்லாம் செய்வதற்காக. ஐயோ, தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்ல. கவனிச்சு பாருங்க, இதுல நம்மளுக்கு எத்தனை விஷயங்கள் உண்மையிலே தெரிஞ்சிருக்கு. பிரதர், அதை திருப்பி படிக்கிறீங்களா? படிங்க படிங்க. முதலாவது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சிறுமைப்பட்டவர்கள்னா கர்த்தரை குறித்து தெரியாத ஒரு ஆத்மாவும் சிறுமைப்பட்டவர்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அநேக நேரத்தில் ஊழியம்னா என்னன்னு கேட்டா, நான் கர்த்தரை குறித்து அறியாதவர்களுக்கு போய் கர்த்தரை குறித்து சொல்வது, சுவிசேஷம் சொல்வது தான் ஊழியம் என்று நினைத்து கொண்டிருக்கிற நம்மளுக்கு அவர் சொல்றது முதலாவது அதுதான். ஓகே, இரண்டாவது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். இப்போ இருதயம் நொறுங்குண்டவருக்கு காயம் கட்டுதல். ஒருத்தரோட இருதயம் நொறுங்கி இருக்குன்றது நம்மளுக்கு எப்போ தெரியும் சொல்லுங்களேன்? அவங்க கூட குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒருவேளை அவங்க இருதயத்துல என்ன வேதனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப க்ளோஸா இருந்தாதான் இருதயம் பாரமா இருக்கு, நொறுங்கி இருக்குன்னு தெரியும். ஆனா எத்தனையோ பேர்கிட்ட நம்ம பேசினாலும் அவங்க இருதயம் நொறுங்கி இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்களோட என்ன பாரம்ன்றத நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கணும்? யோசிச்சு பாருங்க. விளையாட்டா இது? எவ்வளோ நேரம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களோட எவ்வளவு நேரம் செலவழித்ததற்கு அப்புறம்தான் எனக்கு ஒரு பிரச்சனை இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அநேக நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே நம்மளுக்கு தெரியறதில்ல. சகோதரனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியுதில்ல. வெளியே இருக்கிறவன் வந்து சொன்னாதான் நம்மளுக்கே தெரியுது. இதில் இவர் என்ன சொல்றாரு, இருக்கிற எல்லாரோடைய நெருங்கின்ற இருதயத்தை என்ன பண்ணுமா, காயம் கட்டும். அதுக்கு அவன் நொறுங்கி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு வருஷ கணக்காகும். அது இல்லாம அதை போய் காயம் கட்டணுமா? காயம் கட்டணும்னா என்ன அர்த்தம்? காயம் கட்டுவதுன்னா, உன் ஆபத்து காலத்திலே என் தேவனை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார். புரியுதா? கர்த்தர் உன் மெய்ப்பராயிருக்கார், தாழ்ச்சி அடைய. நீ மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒரு பொல்லாப்பு உன்னை நேர்ந்திடாது. ஏனென்றால் அவர் உன்னை ரட்சிக்க வல்லவராய். கர்த்தரை அல்லாது யாருடைய இருதயத்தையும் காயம் கட்ட நம்மளால் இயலாது.
எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகள் எனக்கும் உங்களுக்கும் மாத்திரமல்ல, எல்லாருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை வைத்தவர்களுக்கு தாவீது எதுக்கு இத்தனை சங்கீதத்தை எழுதணும்? என்ன தெரியுமா சொல்வாரு? நான் என் வாழ்க்கையில பார்த்து ருசிச்சது நான் பார்த்துட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்களும் கேளுங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர், நான் நம்பின மாதிரி நீங்க அவரை நம்புங்க, ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில, என் துயரத்தில், என் கண்ணீரில் அவர் என் மெய்ப்பராய் இருந்ததை போல உன் வாழ்க்கையில, உன் துயரத்திலே, உன் வேதனையிலே அவர் உன் மெய்ப்பராய் இருக்க வல்லவராய் இருக்கிறார். அது செய்ய முடியுமா? முடியாதா? அதுக்கு எவ்வளவு வேலை செய்யும்? அடுத்தது படிங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். இது ஒன்னொன்னு போக முடியாது, ஒன்று ஒரு ஸ்டடி. அதில் வந்துட்டு கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் இருக்கும்ல, ஒன்னொன்னா படிங்களா, அப்படியே படிங்களா, இன்னொரு முறை படிச்சிருங்க, அப்படியே படி. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் தேவனுடைய நீதி, இதெல்லாம் வந்து பெரிய ஸ்டடிஸ். தேவனுடைய நீதி சரி கட்டுகிற நாள் உங்களுக்கு புரியணும்னா அதே ஏசாயா 63 நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தர், அது ஒரு ஏசாயா 63 எடுங்க. எடுங்க, 1 இருந்து படிங்க. ஏதோமிலிருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களோட வந்திருக்கிறது இது யாரு? மேல படிங்க. நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. யார் ரட்சிக்க வல்லவர்? இயேசு கிறிஸ்து. ஏசாயா பார்க்கிறாரு, அங்க இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களோட வர்றது யாரு? இயேசு கிறிஸ்து. மேல படிங்க. இப்போ கேட்கிறாரு, இப்போ ஏசாயா கேட்கிறாரு, உம்முடைய உடுப்பு ஏன் படிங்க. ஏசாயா இயேசுவை பார்த்து கேட்கிறாரு, உங்க துணி ஏன் சிவப்பா இருக்கு? ஆலயம் மிதிச்சது நம்ம பார்த்தோம்ல. ஆலயம் மிதிக்கிறதுனா என்ன? திராட்சை பழங்கள் கீழே இருக்கும், அவங்க கால் வச்சு மிதிப்பாங்க. மிதிக்கும் போது திராட்சை சாறு துணியில பட்ட உடனே கீழ்பாகம் ஃபுல்லா சிவப்பு கலர்ல இருக்கும். அப்ப ஏசாயா கேட்கிறாரு, உங்க துணி என்னவோ ஆலயம் மிதிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குதே, ஏன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு? நான் என் கோபத்திலே ஏதோமில் இருக்கிறவர்களை மிதித்தேன், அவர்களை நசுக்கி போட்டேன், அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களில் இருந்ததின் படினால என் ரத்தம், என் வஸ்திரம் சிவப்பாக இருக்கிறது. இதுதான் அவர் நீதியை சறுக்கட்டும் நாள். புரியுதா? இப்போ திருப்பி இது 61 வாங்க. இது ஒரு ஸ்டடி சமயம் இருக்கும்போது சொல்லித்தரேன்னா இது ஒன்னே நம்மளுக்கு மணிக்கணக்கில் போகும். சரியா? ஓகே. நீதியை சரி கட்டும் நாள். அப்புறம் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டிய வேலை யாருது? ஐயோன்றீங்களா? என்னாச்சு? யார் வேலைம்மா இது? நம்மளுடைய வேலை. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? பாஸ்டர்மாவுடைய வேலை. அவங்களுக்கு அவ்வளோ டென்ஷனே கிடையாது. இந்த வேலையில் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு வேற டென்ஷன். எனிவே மேல படிங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். படிங்க படிங்க. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கொடுக்கிற வேலை யாருதுமா? நம்மளுடைய வேலை. கர்த்தர் உங்களையும் என்னையும் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டதுக்கு காரணம் நீங்கள் அவர் ஏசாயா 61 சொன்னதை ஒரு வேலையையும் சரியாக பூர்த்தி செய்வீர்கள் என்று தானே உங்களை அழைத்தாரு. ஆனா இதுதான் என் வேலையினே தெரியாம எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதை எப்போ தெரிஞ்சு, எப்போ புரிஞ்சு, எப்போ செய்து, எப்போ அவர் வர்றது, எப்போ நம்ம போகிறது? எவ்வளவு வேலை இருக்கு பாத்தீங்களா?
நம்ம என்ன பண்றோம்? கோயிலுக்கு வரோம், போறோம், வரோம், போறோம், தூணு மாதிரி அங்கேயே நிற்கணும். நம்ம கோயிலுடைய தூண்கள் அல்ல. கர்த்தருடைய சபையை தாங்கி நிறுத்த வேண்டியது நம்மளுடைய வேலை அல்ல, அதை அவர் பார்த்துப்பாரு. நம்மளுடைய வேலை அந்த சபை பெருகணும், பெருகணும், பொங்கி பொங்கி வழியணும். ஐயோ கர்த்தாவே, ஜனங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க அழுது பெரிய பில்டிங்குங்களா வாங்கிட்டே இருக்கணும். அந்த பில்டிங்கும் பொங்கி வழியணும், பொங்கி வழியணும். தூண்கள் நீங்க அல்ல, கர்த்தர் இந்த சபையின் தூணாக இருக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா நாங்க இந்த தூண்களை போல இந்த சபையை தாங்குறோம். தாங்க வேண்டியது கர்த்தரின் வேலை. உங்க வேலை சபையை பெருக பண்ணணும், பெருக பண்ணணும். திராட்சை தோட்டத்தில் இருக்கிற திராட்சை செடிகள் அதிகமாய் வந்து அதிகமாய் கனி கொடுத்து அதிகமான திராட்சை ரசத்தை சேர்த்து வைப்பதுதான் சபையின் வேலை. ஏசாயா 61 படிக்கணும், புரியணும், செய்யணும். அது செய்யலைன்னா நாம் கனி கொடுக்கிற அத்தி மரம் அல்ல. எவ்வளவு வேலை இருக்குல்ல, நிறைய மாற்றம் வர வேண்டும். முதலாவது நம்ம கனி கொடுக்கிற அத்தி மரமா இருக்கணும். நம்ம கனி கொடுத்தாதான் சபை கனி கொடுக்கும். சபை கனி கொடுத்து திராட்சை ரசம் அந்த கூடாரத்தில் நிரம்பி வழியும் பொழுது தானே கர்த்தர் வருவார். ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள்னு சொன்னா இதெல்லாம் செய்வது தான் ஆயத்தப்படுங்கள். இன்னைக்கு நிறைய கொடுத்துட்டேன்னா மன்னிக்க வேண்டும், ஆனா அவசியம். ஒருக்கா பார்ப்போமா? முதலாவது கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் ஏசாயா 61:1-3 வரையும் இதில் தியானிக்கணும். இதுவே நீங்கள் ஒரு மாதம் தியானமாக நீங்கள் பண்ணீங்கன்னாலே பெரிய விஷயம். ஒரு டாபிக் ஒரு மணிக்கூர் நம்ம பேசணும். ரெண்டாவது, என் ஜீவனையை விட அதிகமாக என் நேசரை நான் நேசிக்கிறேன். மூன்றாவது, அந்த அவர் சபை என்று கொடுத்த அந்த வேலிக்குள்ளே இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் இந்த சபையை விடுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை. கர்த்தர் உங்களுக்காக இந்த சபையை நியமித்து வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக இந்த போதகரை நியமித்து வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு சபை ஏதோ இடத்துல இருந்து நான் போவேன் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தவறு. அந்த மணவாட்டியின் அங்கம் எந்த அங்கமாக நீங்கள் தேர்ந்து கொண்டப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அங்கமாக தான் நீங்கள் மணவாட்டியாக போக முடியும். இல்லை எனக்கு செருப்பா இருக்க பிடிக்கல, எனக்கு கிரீடமா தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தாயின் வயிற்றில உருவாகிறதுக்கு முன்பதாகவே தேர்ந்து கொண்டு வைத்திருக்கிறார், நீ இங்க இருக்க வேண்டும் என்று. இப்போ சொல்லுங்க, உண்மையிலேயே கிறிஸ்டியனா இருக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களா? இல்லை கஷ்டமான வேலை? விளையாட்டு இல்லைங்க, விளையாட்டே இல்லை. கிறிஸ்துவம் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இதை சரி பண்ணிட்டோம்னா உலகத்தில் எதுனாலையும் நம்மளை ஆட்ட முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? என் ஆபத்து நாளிலே அவர் இருக்கிறாரு, ஒரு பயமும். பாஸ்டர் அம்மா கிட்ட நீங்க கேளுங்க உட்காந்து என்னைக்குன்னா, அம்மா இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி செலவு நடக்குது, எப்படி நீங்க இதுக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்க? ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, நான் இப்போவே சொல்றேன், என்ன தெரியுமா? தெரியாது. எப்படியோ நடக்குது, எனக்கு தெரியாது. அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேவை எப்படி வருது தெரியாது. நான் சொல்றேன், அவங்ககிட்ட நான் 2வது முறை தான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு உத்தரவு தெரியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலும் அதே தான். எப்படி நடக்குதுன்னு தெரியாது, அதுதான் கர்த்தர். கர்த்தருடைய ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? நம்முடைய கர்த்தர், நீங்க உண்மையிலேயே கனி கொடுக்கிற மரமாக இருந்தீங்கன்னா
உங்களுடைய தேவைகள் மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாஞ்சைகளையும் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். தேவைக்கும் வாஞ்சைக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவைன்னா என்ன? எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு வண்டி வேணும். வாஞ்சைன்னா என் வீட்டில் குறைஞ்சது 3 பெட்ரூம் இருக்கணும், 3 பெட்ரூம்லேயும் ஏசி இருக்கணும், வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கணும், கார் வெள்ளை கலரில் இருக்கணும், அதோடைய சீட்டு ப்ரௌன் கலரில் இருக்கணும். இது வாஞ்சை. புரியுதா? கர்த்தர் நீங்கள் உண்மையிலேயே கனி கொடுக்குற மரமாக இருந்தால், கனி கொடுக்குற மரம் வாஞ்சைகளை பூர்த்தி செய்வார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்றேன்? சரிங்களா? 5 விஷயங்கள், 5 இல்லை 6 விஷயங்கள், 6 இல்லை 5 விஷயம். ஃபர்ஸ்ட், திருப்பி கர்த்தருடைய சித்தத்தை அறிய வேண்டும். 2வது, ஜீவனை விட அதிகமாக அவரை நேசிக்க வேண்டும். 3வது, 4வது, கனி கொடுக்கும் அத்தி மரம், பராமரிக்கப்பட்டு கனி கொடுக்கிற திராட்சை. இப்போ எனக்கு சொல்லுங்க, அந்த கழுதை மேல அவரு எப்படி போயிருப்பாரு? மனவேதனை, துக்கம், யாருன்னே தெரியாம என்ன இவங்க ஓசன்னா ஓசன்னான்னு பாடிட்டு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சரியா? நேரமாச்சு, கண்களை மூடுவோமா? எல்லாம் கண்களை மூடு. ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்றால் கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். கனி கொடுக்காத மரம் இயேசு வருகிற வேளையில பட்டு போயிடும். குருத்தோலை ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த அதிகாரத்தை படிச்சிருந்தோம்னா, அவர் சொல்லி கொடுத்த அந்த உவமைகளில் எத்தனையோ ஆழமான ரகசியங்கள் இருக்கு. அவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்கிற விஷயம் ஒன்றுதான், அது நாம் கனி கொடுக்கிற மரமாக இருக்க. நீங்கள் கனி கொடுக்கிற மரமாக மாறுவீர்களே ஆனால் உங்களுடைய சபை பராமரிக்கப்படும். சபை பராமரிக்கப்பட்டால் அதில் உள்ள ஒரு திராட்சை செடியும் கனி கொடுக்கும். திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடிகள் கனி கொடுத்தால் அந்த தோட்டத்தில் திராட்சை ரசம் நிரம்பி வழியும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த திராட்சை ரசத்தை எடுத்துக்கொண்டு போவார். அந்த சபை சரியான மேய்ப்பரின் கையில் இருந்தால் மாத்திரம்தான் அந்த திராட்சை ரசம் இயேசு எடுத்துக்கொண்டு போக முடியும். கடைசியில் நம்ம படித்த அந்த உவமை மிகவும் முக்கியமானது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேய்ப்பர் உண்மையாகவே உங்களை சரியாக நடத்தி கொண்டு இருப்பது பெரிய விஷயம். இந்த நாட்களில் எத்தனையோ சபையின் மேய்ப்பர்கள் ஜனங்களை தவறான வழியில கொண்டு போயிருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் உங்களை தேர்ந்து இங்க கொண்டு வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும். பாஸ்டருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். எப்பயோ எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், எனக்கு முடியாது, நான் செய்ய மாட்டேன்னு அவங்க எப்பயோ போயிருக்கு. ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை அவங்களுடைய வாழ்க்கையின் மிஷனாக மாற்றி அவர்கள் தனிமையாக நின்று இந்த ஊழியம் செய்வது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த சபை, இந்த திராட்சை தோட்டம் கனி கொடுக்கணும். இதை பராமரித்து
அந்த திராட்சை ரசத்தை கர்த்தருக்காக ஒரு 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 பாட்டில் அடுக்கி 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 கர்த்தர் வரும் நாளிலே அந்த கூடாரம் நிரம்பி வழியறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையே நமக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இதோடைய முக்கியத்துவம், இதோடைய ஆழம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு குடும்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் மாத்திரம் எனக்கு போதும் சொல்லிட்டு நிக்கிறாங்க பாருங்க. அந்த குத்தகைக்கு எடுத்திருக்கிற இந்த மெய்ப்பர் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க உங்களுடைய ஜபத்துல அவங்கள தாங்கி நடத்த வேண்டியது மிகவும் அவசியமாகும். இந்த திராட்சை தோட்டத்தை பராமரிப்பதும் உங்களுடைய வேலை. இந்த சபை கனி கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை. கர்த்தாவே, நீர் எங்களோடு என்று பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை நீர் தொட்டீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் என் வாழ்க்கையை விட உம்மை அதிகமாக நேசிப்போம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சபை ஒரு கனி கொடுக்கிற திராட்சை தோட்டமாக நாங்கள் மாற்றுவோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, எங்களுக்கு தரிசனத்தை கொடும் ஆண்டவரே. நாங்கள் எங்கே போய் உமக்காக நிற்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தரும் ஆண்டவரே. நாங்கள் உம் வார்த்தையை, உம் சப்தத்தை கேட்க வாஞ்சையாயிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும் ஆண்டவரே. இனி இந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். உம் சித்தம் அல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் மூலம் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் கிட்டி சேரணும் ஆண்டவரே. நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது திரும்பி உமக்காக இத்தனை ஆத்துமாக்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். எங்களை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. இந்த சபையார் யாவரையும் உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஏதாவது கேள்வி இருக்கு? கண்டிப்பா இருக்காது, விட்டா போதுன்னு இருப்பீங்க. ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். டவுட்ஸ் இருந்தா, இல்லை நான் சொன்னது புரியல, தாராளமா நீங்க கேட்கலாம். திருப்பி அதே தான், எதுவுமே இல்லைன்னா ஒன்று நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருச்சு, இல்லைன்னா நான் சொன்னது ஒன்றுமே புரியல. இது எது உண்மை நம்மளுக்கு தெரியல. பட் எனிவே, ஏதாவது இருக்கா கேள்விகள், டவுட்ஸ்? இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.